விக்ரமாதித்தன் கதைகள். விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்திலிருந்து வேதாளத்தை பிடிச்சு கொண்டு வரும்போது அது மறுபடியும் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சுது. கிழக்கு கடற்கரையில தாம்பர லிப்தி என்ற பட்டணம் உண்டு. அதற்கு பாமபுரம் என்ற பெயரும் வழங்கி வந்தது. அந்த நகரத்துல சண்டஹிம்சன் என்ற அரசன் நீதி வழுவாமல் அரசு செலுத்தி வந்தான். ஒரு சமயம் சத்வசீலன் என்ற சத்திரியன் ஒருத்தன் அவ்வரசனுடைய அரண்மனையின் ஆசார வாசலை அடைஞ்சான். அங்க அவன் கார்படிகனா வேலைக்கு சேர்ந்தான். கார்படிகனா இருக்கவன் ஊதியம் எதுவும் பெறக்கூடாது. அவன் சேவகத்தை மெச்சி அரசன் அளிக்கும் பதவியையே அவன் ஏத்துக்கலாம். நீண்ட காலம் அவன் தொடர்ந்து அரசன்கிட்ட விசுவாசமா ஊழியம் செய்து வந்தான். இருந்தாலும் அதுக்காக அவன் ஊதியம் எதுவும் வாங்கிக்கல. அரச குலத்துல பிறந்திருந்தோம் நான் ஏன் இப்படி பரம தரித்திரனா இருக்கேன்? பரம ஏழையா இருந்தோம் ஆண்டவன் ஏன் எனக்கு அதிகமான ஆசாபாசங்களை அளித்திருக்கணும்? இவ்வரசன் மேல நான் மிகுந்த விசுவாசத்தோடையும் ஸ்ரத்தையோடையும் உழைச்சு வரேன். இருந்தாலும் இதுவரையில அரசனுடைய கடைக்கண் பார்வை என் மேல விழவே இல்லையே. நீண்ட காலமாகவே நான் பசியால வாடிக்கிட்டு இருக்கேன். என் கூட வந்தவங்களும் துயரில் அல்லல் படுறாங்க. இப்படி சத்வசீலன் தனக்குள்ளேயே சிந்திச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பாராளும் பார்த்திபன் வேட்டைக்கு கிளம்பினான். கொடிய விலங்குகள் வாழும் கானகத்துக்கு சதுரங்க சேனைகளும் பரிவாரங்களும் புடைசூழ மகாராஜன் போனப்போ சத்வசீல கார்படிகனும் தன் கையில ஒரு பிரம்ப பிடிச்சுக்கிட்டு அரசன் முன்னால ஓடினான். கொஞ்ச நேரம் வேட்டையாடினதுக்கு அப்புறம் புதர்லேருந்து தப்பிய ஒரு காட்டு பன்றியை துரத்திக்கிட்டு மன்னன் வெகு தூரம் போய் வேற ஒரு வனாந்திரத்தை அடைஞ்சான். அரசனால காட்டுப்பன்றியை பிடிக்க முடியல. அது தப்பி ஓடிடுச்சு. வழி தெரியாம அரசன் களைச்சு போய் நின்னுட்டான். உடன் வந்த பரிவாரத்தார் அனைவரும் பின்தங்கிட்டாங்க. வேகமாக செல்லக்கூடிய குதிரை மீது மன்னன் சவாரி செய்து வந்தும் கார்படிகன் மட்டும் பசியும் தாகமும் வருந்த தன் உயிரையும் லட்சியம் செய்யாமல் அரசனோட ஓடி வந்திருந்தான். இவ்விதம் அவன் மட்டும் மிகுந்த கஷ்டங்களுக்கிடையிலையும் தன்னை தொடர்ந்து வந்ததை கண்ட அரசன் அவனை பார்த்து, நாம வந்த வழி தெரியுமான்னு கேட்டான். தெரியும், இருந்தாலும் இப்ப சூரியன் உச்சிக்கு வந்து வெயில் கொளுத்துது. ஆகவே நீங்க கொஞ்ச நேரம் தங்கி இளைப்பாறிய பிறகு கிளம்பலான்னு சத்வசீல கார்படிகன் தெரிவிச்சான். உடனே அரசன் அவனை பார்த்து, அப்படின்னா எங்கேயாவது சமீபத்துல தண்ணி கிடைக்குமா பாருன்னு சொன்னான். அப்படியே ஆகட்டும்னு சொல்லி கார்படிகன் பக்கத்துல இருந்து மரத்தின் மேலே ஏறி நாலாபுறமும் சுத்தி பார்த்தான். சமீபத்தில் ஒரு ஆறு ஓடுறதை கண்டு மரத்திலிருந்து கீழே இறங்கி அரசனை அங்கே அழைச்சிக்கிட்டு போனான் கார்படிகன். பாராளும் வேந்தன் நீராடிய பிறகு பசியால் பிராணன் போகும் நிலைக்கு வந்துட்டான். கார்படிகனுக்கும் அதே பசி மயக்கம்தான். ஆனாலும் அவன் தன் ஆடையின் ஒரு நுனியில் முடிந்து வைத்திருந்த நெல்லிக்காய்களை எடுத்து அலம்பி அரசன் கிட்ட கொடுத்தான். இவை உனக்கு எங்கே கிடைத்ததுன்னு மன்னன் கேட்டப்போ அவன், சென்ற 10 வருட காலமா மனதை குளிரச் செய்து திருப்தி செய்விக்க நான் பசிக்கு இந்த காய்களை மட்டுமே தின்று குடும்பத்திலே உழலும் துறவியாக வாழ்ந்து வருகிறேன்னு தெரிவிச்சான். இதை கேட்டதும் அரசன் மனம் இறங்குச்சு. அவனுக்கு அவமானமாகவும் போயிடுச்சு. தங்களோட ஊழியர்களில் யார் யார் சௌகரியமா இருக்காங்க, யார் யார் கஷ்டப்படுறாங்கன்னு அறிந்து கொள்ளாத மன்னன்மார்களும் இந்த நிலையை மன்னர்களுக்கு எடுத்து கூறாத மந்திரிமார்களும் மகா பாவிகள்னு தனக்குத்தானே மன்னன் சொல்லிக்கிட்டான். பிறகு கார்படிகன் குதிரைக்கு சேணமிட்டு தயாரிக்க அரசன் அதன் மேலே ஏறி தன் நகரத்துக்கு கிளம்பினான். வழியில சேனையும் வந்து சேர்ந்துக்க அவங்க கடைசியா தலைநகரம் திரும்பினாங்க. அங்க கார்படிகனுடைய ராஜபக்தியையும் விசுவாசத்தையும் ராஜன் பலபடியா எடுத்துரைத்து புகழ்ந்தான். கார்படிகனுக்கு ஏராளமான செல்வத்தையும் பிரதேசங்களையும் சன்மானமா கொடுத்தான். சத்வசீலனும் கார்படிக பதவியை விட்டொழிச்சு தன் நிலைக்கு தக்கபடி பிரமுகனா வாழ்ந்து வந்தான். அன்னையிலிருந்து அவன் சண்டசிம்ஹ மகாராஜனோட கூடவே இருந்து வந்தான். ஒரு நாள் மன்னன் தனக்கு இலங்கை அரசனின் குமாரிய மனம் பேசி முடிச்சு வரும்படி சத்வசீலனை அனுப்பி வச்சான். அவனும் தன் குலதெய்வங்களை பிரார்த்தனை செய்துக்கிட்டு மனம் முடிப்பதற்காக புவி மன்னன் அனுப்பி வைத்த புரோகிதர்களோட கப்பல்ல கிளம்பினான். பாதி வழி போனதும் சூறாவளி தோன்றி திடீர்னு நடுக்கடல்லிருந்து ஒரு கொடி கிளம்புச்சு. கடலுக்கும் ஆகாயத்துக்கும் ஒன்றாக தங்கத்தாலான அந்த கொடி காற்றில் அலையுண்டு பலவிதமான வர்ணங்களை வாரி வீசுச்சு. அதே சமயம் திடீர்னு வானத்தில் எங்கிருந்தோ மேகக்கூட்டம் தோன்றி சூறாவளி காற்றா அடிச்சு பெருமழை பெய்தது.
ஏதோ ஒரு சக்தியினால அந்த கப்பலானது காற்றாலும் மழையாலும் கொடிமரத்தை அடைஞ்சு அதனோட ஒட்டிக்கிச்சு. அப்பால அந்த கொடிமரம் மெதுவா கப்பலோட நீருக்குள்ள அமிழ ஆரம்பிச்சுது. கப்பல்ல இருந்த புரோகிதர்கள் பயத்தால ஒடுங்கி ஆபத்துல உதவ கூச்சலிட்டாங்க. அவங்க கூச்சலை கேட்ட சத்வசீலன் தன் மேலாடைய வரிஞ்சு கட்டிக்கிட்டு கையில ஒரு கத்தியை ஏந்தி கடல்ல குதிச்சான். எதனால கப்பல் நீருக்குள்ள அமிழ்ந்து வந்ததுங்கிறத தெரியாம சண்டை போட்டு அதை தடுத்துடலாம்னு நினைச்சான் அவன். அவன் கடல்ல குதிச்ச அந்த கணமே காற்றும் மழையும் சேர்ந்து கப்பலை வெகு தூரம் கடத்தி சென்று விட்டது. அதுல இருந்த அத்தனை பேரும் கடலின் வயிற்றுக்கு இரையானாங்க. கடல்ல குதிச்ச சத்வசீலன் தன்னை சுற்றிலும் பார்த்தப்போ தான் கடலின் அடியில் உள்ள வேகமான ஒரு நீர் சுழலால இழுத்து செல்லப்படுவதையும் ஒரு மணல் திட்டின் மேல அவன் ஒதுக்கப்படுவதையும் உணர்ந்தான். அந்த மணல் திட்டு அமானுஷ்யமான ஒரு தீவா மாறுச்சு. கண்ணுக்கு எட்டிய வரையில கடல் தென்படவே இல்லை. விசாலமான அந்த அமானுஷ்ய தீவுல அழகான ஒரு நகரம் இருப்பதை சத்வசீலன் பார்த்தான். அந்த நகரம் பொன்னாலும் மணிகளாலும் இழைக்கப்பட்ட மாட மாளிகைகளையும் நந்தவனங்களையும் தடாகங்களையும் கொண்டு ஜொலித்தது. ஆனா மனித சஞ்சாரமே எங்கும் தட்டுப்படல. அங்க துர்க்கை அம்மனுக்கு மேரு பர்வதம் போன்ற உயரமான கோவில் ஒன்றும் இருந்தது. அவன் போய் தேவியை வணங்கி பிரார்த்தனை செய்துட்டு இது என்ன மாயம்னு வியந்தபடியே ஒரு பக்கத்துல உட்கார்ந்தான். அதே சமயம் கோயிலுக்கு எதிர்ப்புறத்துல பிரகாசமா விளங்கிய ஒரு மாளிகையின் கதவை திறந்துக்கிட்டு நாக கன்னிகையோ என்று சந்தேகிக்கக்கூடிய பெண் ஒருத்தி வந்தா. நீலோத்பலம் போன்ற இரு விழிகளை கொண்ட அவளின் அழகை வர்ணிக்கவே முடியாது. சுற்றி 1000 தோழியர்களுடன் அவ அங்கிருந்த கோயிலுக்குள்ள நுழைஞ்சா. அதே சமயம் சத்வசீலன் இதயத்திலும் அவ நுழைஞ்சிட்டா. கோயிலுக்குள்ள அவ தேவியை வழிபட்டு மீண்டும் வெளிக்கிளம்பினாலும் சத்வசீலன் இதய கோயிலை விட்டு கிளம்ப மறுத்துட்டா. அவளுடைய மோகன உருவம் மறுபடியும் தன் மாளிகைக்குள்ள நுழைஞ்சப்போ சத்வசீலனும் கூடவே அவளை பின்தொடர்ந்தான். உள்ள நுழைஞ்ச அவன் அங்க இன்னொரு பட்டணத்தை பார்த்தான். புவனத்தில் உள்ள எல்லா விதமான சுகபோகங்களையும் அங்க அனுபவிக்கலாங்கிறபடி அது நிர்மாணிக்கப்பட்டிருந்தது. அங்க மணிகள் வைத்து இழைக்கப்பட்டிருந்த ஒரு ஆசனத்துல அந்த மோகனாங்கி அமர்ந்திருந்தா. சத்வசீலனும் போய் மௌனமா அவ பக்கத்துல அமர்ந்துக்கிட்டான். அவனுடைய இளமை மணக்கும் உள்ளத்துணர்ச்சிய உடலின் படபடப்பு நல்லா எடுத்து காட்டுச்சு. தன் மேல அவன் மையல் கொண்டிருக்கிறான்கிறதையும் தன் அழகை அனுபவிக்காம போக மாட்டாங்கிறதையும் அறிந்து கொண்ட அந்த அதிசய கன்னிகை தன்னுடைய பாங்கியரின் முகத்தை பார்த்தா. தலைவியின் உள்ள கருத்தை உடனே உணர்ந்து கொண்ட தோழிகளும் அவனை அணுகி நீங்க இவ்விடம் விருந்தாளியா வந்திருக்கீங்க, ஆகவே எங்கள் எஜமானி அளிக்கும் உபச்சாரத்தை நீங்க ஏத்துக்கணும், எழுந்து முதல்ல குளிச்சு சாப்பிடுங்கன்னு வேண்டினாங்க. இதை கேட்ட அவனுடைய சபல புத்தியில கொஞ்சம் நம்பிக்கை ஏற்பட்டது. அவன் வேறு வார்த்தை பேசாம எழுந்திருந்து பக்கத்துல அவங்க காட்டின குளத்துக்கு குளிக்க போனான். அதுல அவன் முழுகி தலை நிமிர்ந்ததும் தான் தாமிரலிப்தி நகர்ல சண்டசிம்ஹ மகாராஜாவின் தோட்ட குளத்தின் மத்தியில இருப்பதை கண்டதும் அவன் திகைச்சு போனான். என்ன இது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு அழகிய அதிசயமான பட்டணத்துல இருந்தேன், இப்போ இந்த தோட்டத்துல இருக்கேன். அமுதம் போல இனிப்பான அந்த கன்னிகையின் தரிசனம் ஒரே கணத்துல அவளை பிரிஞ்சு வாடும் விஷமா மாறிடுச்சே. இது கனவில்ல, நல்லா விழித்திருந்த நிலையில தான் நான் பார்த்தேன். பாதாள லோகத்து பெண்கள் என்னை இவ்விதம் மயக்கி இழுத்து போய்விட்டார்கள்னு இப்பதான் விளங்குது. இப்படி நினச்சிக்கிட்டே அவன் தோட்டத்துல அங்குமிங்கும் நடந்தான். காத்துல பறந்து வந்த புழுதியும் மகரந்த தூளும் படிந்த உடம்போட அவனை இந்த நிலையில கண்ட தோட்டக்காரங்க உடனே ஓடிப்போய் மகாராஜா கிட்ட தெரிவிச்சாங்க. அதை கேட்ட மன்னவனும் திகைப்படைஞ்சு தோட்டத்துக்கு வந்து அவனை பார்த்து அவனை ஆசுவாசப்படுத்தி சமாதானம் செய்தான். பிறகு, நண்பா, இதெல்லாம் என்ன, இங்கே எப்படி வந்து சேர்ந்த, எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லணும்னு சொன்னான் மன்னவன். உடனே சத்வசீலனும் தனக்கு என்ன நடந்துச்சுன்னு முழுவதையுமா அரசனுக்கு எடுத்து சொன்னான். இதை கேட்டதும் அரசனுக்கு சந்தோஷம் ஏற்பட்டது. இவன் மகாவீரன்தான், இருந்தாலும் நம் அதிர்ஷ்டத்தினால தான், பூர்வ ஜன்ம புண்ணியத்தினால தான் இவன் இப்படி காதல்ல சிக்கினான். இப்போ நான் இவனுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில இருக்கேன். அதே போல செய்து என் பழங்கடனை தீர்த்திடலாம்னு தனக்கு தானே தீர்மானிச்சுக்கிட்டான். உடனே அவன், கவலைப்படாத, நானே உன்னை அந்த அசுரப்பெண் இருக்கும் இடத்துக்கு அதே வழியா அழைச்சிக்கிட்டு போறேன்னு சொல்லி அவனை தேத்தினான். மறுநாள் அரசன் நாட்டு நிர்வாகத்தை தன் மந்திரிகளிடம் ஒப்படைச்சிட்டு சத்வசீலன் வழிகாட்ட அவனுடன் கப்பல்ல புறப்பட்டான்.
பாதி தூரம் போன உடனே முன்மாதிரியே நடுக்கடலிலிருந்து அழகான துவஜம் ஒன்று கிளம்புவதை கண்டான். உடனே சத்வசீலன் அரசனை நோக்கி, நான் கூறிய கொடிமரம் இதுதான், நான் இங்கே கடல்ல குதிக்கிறேன், மகாராஜாவும் என் பின்னாலேயே குதித்து கொடிமரத்துக்கு பக்கத்தில் முழுகணும்னு சொன்னான். அவ்விதமே அவங்க கொடிமரத்தை அணுகினாங்க. கொடிமரமும் கீழே இறங்குச்சு. சத்வசீலன் அதை தொடர்ந்து மூழ்கினான். அரசனும் கூடவே மூழ்கினான். அவங்க 2 பேரும் அந்த அதிசயமான தீவை அடைந்தாங்க. துர்க்கையம்மனை பார்த்து மகாராஜன் மனம் மகிழ்ந்து வழிபட்டு சத்வசீலனுடன் ஆலயத்தில் அமர்ந்து விசித்திர வனிதையின் வருகைக்காக காத்திருந்தான். ஜொலிக்கும் மாளிகையிலிருந்து கண்ணை பறிக்கும் வனப்புடைய அந்த கன்னிகை தன் பாங்கியருடன் வெளிவந்தா. சத்வசீலன் உடனே அவளை மகாராஜனுக்கு சுட்டி காட்டினான். அரசனும் சத்வசீலன் மையல் கொண்டுள்ள பெண் பேரழகியே என்பதை கண்ணார கண்டு திருப்தி அடைஞ்சான். அவளோ சத்வசீலன் பக்கத்துல சகல ராஜ சின்னங்களுடன் அரசன் வீற்றிருப்பதைக் கண்டு இவர் யாரா இருக்கக்கூடும்னு நினைச்சு திகைச்சு போனான். துர்க்கை அம்மனை வழிபட அவ கோயிலுக்குள்ள நுழைஞ்சா. அரசன் மிக்க அலட்சியத்துடன் சத்வசீலனையும் தன்னுடன் அழைத்து கொண்டு தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சான். கன்னிகையோ பூஜையை முடிச்சுக்கிட்டு தனக்கு நல்ல கணவன் கிடைக்க வேண்டும்னு துர்க்கையை வணங்கிட்டு வெளியே வந்தப்ப அரசனையும் அவன் தோழனையும் காணல. ஆகவே அவ தன் பாங்கியருள் ஒருத்தியை கூப்பிட்டு, இப்போ நான் பார்த்த ராஜகம்பீரர் எங்கே இருக்கிறார்னு தேடி பார்த்து அழைத்து வா, அவர் நிரம்பவும் பெரிய மனிதராக இருக்காரு, சாதாரணமா நம் இருப்பிடத்துக்கு அவர் வரக்கூடியவர் அல்ல, அவரை நாம் தக்கபடி உபசரிக்கணும்னு சொன்னா. கன்னிகையால் தூதனுப்பப்பட்ட தாதியும் மகாராஜனை தேடி பார்த்து வணங்கி தன் எஜமானியின் வேண்டுகோளை தெரிவிச்சா. அரசரோ அலட்சியமா, இந்த தோட்டமே ஒரு விருந்தாய் இருக்குதே, இன்னும் வேறு என்ன உபச்சாரம் வேண்டி இருக்குதுன்னு கேட்டான். இதை கேட்ட பாங்கி அதை தன் எஜமானியிடம் தெரிவிச்சா. உண்மையில அவன் சிறந்தவனும் அதற்கு தக்கபடி உபசரிக்க வேண்டும்னும் விசித்திர கன்னிகை நினைச்சா. அரசன் தன் புலன் அடக்கத்தால அவளுடைய கவர்ச்சிகரமான உபச்சாரத்தை ஏற்பதுல எவ்வளவுக்கு எவ்வளவு அலட்சிய மனப்பான்மையை காட்டினானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவளுக்கு அரசனிடம் மரியாதையும் வேட்கையும் ஏற்பட்டது. தன் பிரார்த்தனைக்கு இறங்கி தனக்கு கணவன் ஆவதற்காக துர்காதேவியே அந்த ராஜகம்பீரனை அவ்விடம் அனுப்பி வைத்திருப்பதா அவன் நினச்சிட்டா. ஆகவே மனதிற்குகந்தவனை அழைக்க மங்கையே நேர்ல புறப்பட்டா. அவ அரசனை வணங்கி தன் உபச்சாரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டினா. அரசன் உடனே சத்வசீலனை சுட்டிக்காட்டி, இவன் குறிப்பிட்ட துர்காதேவியின் திருவுருவத்தை வழிபடுறதுக்கே நான் இங்கே வந்தேன். துவஜஸ்தம்பத்தை தரிசித்து பிறகு உன்னையும் பார்த்துட்டேன். இன்னும் என்ன உபசரிப்பு இருக்குதுன்னு கேட்டான். உடனே அந்த கன்னிகை, மூவுலகத்திற்கும் அதிசயமாக விளங்கும் சிங்கார தோட்டத்தை பார்க்க வேணாமா, வாங்கன்னு கூப்பிட்டா. இதை கேட்ட மன்னன் சிரிச்சுக்கிட்டே, அதை பற்றி இவனும் சொல்லி இருக்கான், நீராடுறதுக்காக அதில் ஒரு தடாகம் இருக்குதாமேன்னா. பூமானே, நீங்கள் இப்படி பேசக்கூடாது, நான் ஏமாத்துறவ இல்லை. உங்களை போல மரியாதைக்குரிய பெரியவங்களை யார்தான் ஏமாத்த நினைப்பாங்க? உங்க இருவருடைய மேன்மையையும் உணர்ந்தனா உங்களுக்கு அடிமையாகிட்டேன். ஆகவே என் கோரிக்கையை தட்டக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டா. அதை கேட்ட அரசன் அதுக்கு சம்மதிச்சு சத்வசீலனையும் அழைச்சிக்கிட்டு அவளை தொடர்ந்து தோட்டத்துக்கு போனான். விலை மதிக்க முடியாத ரத்தின சிங்காதனம் ஒன்றில் அரசனை உட்கார வச்சு கன்னிகை அவனுக்கு முறைப்படி அர்க்கியம் வழங்கினா. பாதாள வேந்தர்களுக்கு வேந்தனான காலநேமியின் குமாரி நான். சக்கரதாரியான விஷ்ணு என் தந்தையை ஸ்வர்க்கத்துக்கு அனுப்பிட்டாரு. எனக்கு கிடைத்துள்ள இந்த 2 அதிசய நகரங்களும் விஸ்வகர்மாவினால் நிர்மாணிக்கப்பட்டவை. நினைத்தவை ஈடேறும் இந்த இடத்தில் சாவும் மூப்பும் யாரையும் அணுகாது. இந்த அமானுஷ்யமான தீவில ஆண்களே இல்லை. இந்நகரங்களை பெண்ணொருத்தி எத்தனை காலம்தான் தன்னந்தனியா ஆள முடியும்னு சொல்லி அரசனை வணங்கினா. அதன் பிறகு அவளே வலிய அரசனிடம் நெருங்கி, என்னை யார் மணந்து கொள்கிறாரோ அவரை இந்த மாயத்தீவிலிருந்து போக விட மாட்டேன். ஆண் வாடை வீசாத இந்த தீவில் தன்னந்தனியா அரசாளும்னா அவரை உயிருக்குயிரா காதலிச்சு இந்த தீவில் மனமகிழ்ந்து இருப்பேன். துர்க்கையம்மன் மேலே ஆணையிட்டு சொல்கிறேன், என் தந்தையைப் போல ராஜகம்பீரமா இருக்கீங்க. அடியாளை இந்த நகரங்களோடு அனாதையா விட்டு போகாதீங்கன்னு சொன்னான். உடனே அரசன் அவளை பார்த்து, அப்படின்னா என் அருமை மகளே, உன்னை அனாதையாக விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு சத்வசீலனை சுட்டிக்காட்டி, இவன் என் அந்தரங்க தோழன், இவன் உன்னையும் உன் நகரங்களையும் ஆளுவான். நீயும் இவனும் ரதியும் மன்மதனும் போல இந்த மாயத்தீவில் குதூகலமா இருங்கன்னு சொன்னான். தன் குலதெய்வமே தந்தைக்கு பதிலா ராஜகம்பீரன் உருவல வந்திருப்பதா நினைச்ச பாதாள கன்னிகையும் அதை ஏத்துக்கிட்டு வணங்கினா.
சத்வசீலனின் விருப்பம் நிறைவேறுச்சு. அவன் அந்த கன்னிகையை மணந்து மாயத்தீவில் உள்ள 2 நகரங்களின் அரசுரிமையையும் அடைஞ்சான். அதுக்கப்புறம் மகாராஜன் தன்னை வணங்கிய அவனை நோக்கி, அன்று நடுக்காட்டில் எனக்கு சாப்பிட 2 நெல்லிக்கனிகளை கொடுத்த, அதுக்கு ஈடா இன்னைக்கு நான் உனக்கு ஒரு பெண் கனியை தந்திருக்கேன்னு சொன்னான். பிறகு விசித்திர கன்னிகையை பார்த்து, என் ராஜ்யத்தின் தலைநகருக்கு நான் திரும்பி போக வழிகாட்டணும்னு கேட்டான். அவ அரசனுக்கு ஒரு கத்தியையும் ஒரு பழத்தையும் கொடுத்தா. பழம் மூப்பை தடுக்கும்னும் கத்தி வெற்றியையே கொடுத்து எதிரிகளை அணுக ஒட்டாமல் தடுக்கும்னும் சொல்லி பழையபடியே குளத்துல முழுகச் சொன்னான். அரசனும் அவ்விதமே குளத்துல முழுகி தன் தலைநகரை அடைஞ்சான். மாயத்தீவிலோ பாதாள கன்னிகையுடன் சத்வசீலனும் நீண்ட காலம் அரசாண்டு வந்தான். இவ்விதம் கதை சொல்லி முடித்த வேதாளம் விக்ரமாதித்தனை பார்த்து, இவ்விருவருள் யார் அஞ்சா நெஞ்சுடன் கடல் நீரில் மூழ்கினார்கள்? யார் செயல் விசேஷமானதுன்னு கேட்டது வேதாளம். இருவருள் சத்வசீலனே தைரியசாலி. உண்மையில் அவன்தான் விளைவு என்ன ஆகும் என்பதை அறியாமல் முதலில் துணிந்து கடல் நீரில் குதித்தான். அரசனோ எல்லாவற்றையும் நன்றாக அறிந்து கொண்டு ஒரு காரியம் கைகூடுவதற்காகவே குதித்தான். அன்றியும் பாதாள கன்னிகையை மணப்பது தனக்கு பொருத்தமில்லை என்று கருதியே அவன் அந்த பெண்ணின் மையலை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் சத்வசீலனே உயர்ந்தவன் என்று விக்ரமாதித்தன் விடை சொன்னான். மறுபடியும் வேதாளம் கட்டவிழ்த்துக்கிட்டு முருங்கை மரத்துல தொத்திக்கிச்சு. வேதாளம் கூறிய மற்றுமொரு புதிர்கதையுடன் நான் உங்களை அடுத்த பாகத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.